சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்தீங்களா சிவா, இலக்கு கிட்ட இவ்வளவு தூரம் நெருங்கியோ எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு பாம்பு அது கடிச்சு தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். ஆனாலும் இந்த சின்ராசியும் பொன்னியவும் கம்மியா அடப்படக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிறாங்க. வேற லெவல் போங்க. ஆமா சார், நம்ம கொண்டு போன டாலர் மட்டும் பொன்னியோட டாலர்னு கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த சின்ராசும் பொன்னியும் நம்ம கிட்ட வசமா சிக்கி இருப்பாங்க. சரவணன் கேஸும் முடிவுக்கு வந்திருக்கும். இப்ப எல்லாமே மிஸ் ஆயிடுச்சே சார். ஆனா எத்தனை பாம்பு கடிச்சாலும் சரி சிவா, எவ்வளவு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நினைச்சதை சாதிக்காம ஆட்டத்தை முடிக்க மாட்டேன். அது வேணா உண்மைதான் சார். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரத்துல மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்க கண்ணுல இருந்து யாரும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. நீங்க ஒரு விஷயத்த கெஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சரியா இருக்கும் சார். என்ன ஒண்ணு, இந்த டாலர் விஷயத்துல தான் கொஞ்சம் சரிக்கிட்டீங்க. எனக்கு ஒரு டவுட் சிவா. என்ன சார்? சொல்லுங்க சார். பொன்னியோட டாலர் தொலைஞ்சு போன விஷயம் சின்னராசுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தொலைஞ்சு போன டாலரால ஃபியூச்சர்ல போலீஸால ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு ஏன் அதே டிசைன்ல ஒரு டாலரை நகை செய்யற ஆள்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிருக்க கூடாது? நாம பொன்னி கழுத்துல பார்த்த டாலர் ஏன் அந்த ரெண்டாவது டாலரா இருக்க கூடாது? சூப்பர் சார், 90% வாய்ப்பு இருக்கு சார். திருடனுக்கு 4 வழின்னா போலீஸ்க்கு 40 வழி இருக்கு சிவா. ஏன் சிவா, இந்த ஆட்டம் மறுபடியும் சூடு பிடிக்குது இல்ல?